படம் ப்ரோ செம்மையா இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே வைப்போட இன்னைக்கு அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஃபேன்ஸ். யாருக்காக? விஜய்க்காக. அதே கியூட்டோட அவர் நடிச்சிருக்காரு. அவரோட எக்ஸ்பிரஷன்லாம் வேற லெவல். நல்லா இருக்குது ப்ரோ. உண்மையிலுமே 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். ஆனா இப்ப தியேட்டர்ல பார்த்து பங்கமா இருக்குது. இப்போ விஜய்க்கு வயசான மாதிரியே இல்ல. இந்த படத்துல சேமா இருக்கிறாரு. அதே லுக்கு இப்பயும் மெயின்டைன் ஆகுது. நான் சின்ன வயசுல பார்த்தது ப்ரோ, சின்ன வயசுல டிவில பார்த்த படம் நான் இப்ப தியேட்டர்ல பாக்குறப்ப செம்ம வைபா இருக்கு. வடிவேலு காமெடியில சூப்பரா இருக்கு. நான் விஜய் ஃபேன், ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல பாக்குறப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். வெரி வெரி நைஸ் மூவி. திடீர்னு கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க, எல்லாமே கலந்த ஒரு படம். நைஸ். விஜய் படம் இப்படிதான் இருக்கணும்ல, அப்படி இருக்கு. செம்ம வைபா இருக்கு. மற்றபடி வீட்டுல பார்க்க வர நம்ம தியேட்டர்ல பார்த்தா இன்னும் நல்லா இருக்கு. நல்லா பார்க்கலாம் படம். ரொம்ப சூப்பரா இருக்கு. சின்ன வயசுல பார்த்த வைப் அப்படியே இருக்கு. தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடா. காம்பினேஷன், லவ், கியூட், அவங்க ஃபைட் இதெல்லாம் வேற லெவல். எல்லாருமே மறக்காம கண்டிப்பா வந்து பாருங்க. காம்பினேஷன் ஆமா. எப்படி அந்த விண்டேஜ் விஜய் கண்ணு முன்னாடி வந்துட்டு போனாருங்களா இன்னும்? ஆமா ப்ரோ. இப்பயும் எப்பயுமே ப்ரோ 20 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா அந்த விண்டேஜ் விஜய் இன்னமும் அப்படியே இருக்காருங்களா? அப்படியே இருக்காரு. செம்மையா இருக்காரு. பாக்கிறதுக்கு தியேட்டர்ல பாக்கிறதுக்கு பக்காவா சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே எல்லாம் செம்மையா இருக்குது. 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த விஜயை பார்த்த ஒரு ஃபீல் வந்து மறக்கவே முடியாது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இருக்காரு. ஆமா, அப்படியே இருக்காரு. அந்த ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி பார்த்த ஒரு ஃபீல், அந்த மாதிரி படங்கள் இப்ப எதுவும் பெருசா வரதில்ல. அப்ப அந்த படத்தை நாம டிவில பார்த்திருப்போம். ஏன்னா அந்த டைம்ல தியேட்டர்ல இது பெருசா ஓட்டமும் இருக்காது, பெருசா யாரும் விரும்பவும் இல்லை அந்த படத்தை. ஆனா இப்ப வந்து அடிச்சுட்டு போய் பாக்குற அளவுக்கு அவ்வளவு கூட்டங்கள் நிறைய அளவுக்கு இந்த படம் நல்லா ஒரு புது படங்களை காட்டிலும் இவர் இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லா புக் ஆயிடுச்சு. ஆமா, அந்த வைப் இன்னும் அப்படியே இருக்கு. அப்படி இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அந்த வைப் விஜய்க்கு என்னைக்குமே வைப் குறையவே குறையாத ஒரு வயசு இருக்கு. ஃபேமிலியா உட்காந்து பார்க்கலாம்னு பிரச்சனை இல்ல. விஜய்னா இப்படிதான் இல்ல. விஜய்னா யாருக்கும் பிடிக்கல. சின்ன குழந்தைலாம் கேட்டாவே விஜய் தான் சொல்லுவாங்க. பட் அந்த அளவுக்கு இருக்குது. வெரி நைஸ். சின்ன வயசுல இதெல்லாம் பார்த்து வைப் பண்ணிருப்போம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்ப திரும்ப ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது பார்க்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் அவங்க பேர். எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் அவங்க பேர். அண்ட் விஜய் அண்ட் வடிவேலோட காம்பினேஷன் எப்படி இருக்கு பாத்தீங்களா? பயங்கர. அவங்க காம்பினேஷன்லாம் மறக்கவே முடியாத காம்பினேஷன். எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும். அந்த சாங் அது எல்லாமே நல்லா இருக்கும். அந்த கெமிஸ்ட்ரியும் நல்லா அப்படியே டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அப்படியே நல்லா ஒரு அந்த மாதிரி கான்செப்ட்ல நல்லாவே கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதுவும் மெயினா அது வடிவேல் இருக்கிறதுனால பண்ணுங்க பிரச்சனை இல்லை. எப்பயுமே இந்த வடிவேல் விவேக் சார்லாம் இருக்கிற மாதிரி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். வடிவேல் இதுல செம்மையாவே நல்லா பண்ணிருக்காரு. நான் அஜித் ஃபேன் தான் ப்ரோ. ஆனா இருந்தாலும் விஜய் படம் எனக்கு பிடிக்கும். அவருக்காகவே வந்து பாப்பேன். அந்த கியூட்னஸ்க்காகவே நான் வந்து பாப்பேன். வேற லெவலான பேர். அதுவும் அவங்க ஃபைட் சீன், அவங்க ஒருத்தர் அவ்வளவுதானா அப்படின்னு அந்த பேசுற அந்த டைலாக்லாம் வேற லெவல் ப்ரோ. அந்த கியூட் இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தியேட்டர்ல பாக்குறப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அந்த டிவில பாக்கிறதோட தியேட்டர்ல பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். என்னைக்கும் அவருக்கு வயசும் குறையாது, வைப்பும் குறையாது. அந்த அளவுக்கு விஜயோட படம் என்னைக்குமே சூப்பர் ஹிட்டா இருக்கும். ஒரு படம் அது பார்க்க சிம்பிளான படமா தெரியும், ஆனா ரொம்ப அழகா கதையை கொண்டு போய் அத கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த டைலாக்ஸ் வரைக்குமே எனக்கு நல்ல மனப்படமா தெரியும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு படம். இந்த விண்டேஜ் இளைய தளபதி விஜய் எப்படி கட்டு போறாரா இது பாக்கல? பார்த்தோன்னே விஜய்னா எப்படி இருக்குமோ அப்படி வந்துட்டு போறாரு. நைஸ், சூப்பரா இருக்கு. ஐயோ, அதுக்கெல்லாம் செம்ம வைபா இருந்தது. பயங்கர வைபா இருந்தது. 20 இயர்ஸ் பேக் இருந்த விஜய் இப்போ வந்து பார்த்த மாதிரி இருக்குங்களா? பயங்கரம். நாங்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்தோம். அந்த லாஸ்ட் சீன் எல்லாம் பார்த்துட்டு இப்ப பார்த்தா கூட கண்ணுல டியர்ஸ் வர மாதிரி இருந்தது. பயங்கரமா இருந்தது. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி. பயங்கர ஃபீல் குட் மூவி. கொஞ்சம் இல்ல, பயங்கரம். அது ரொம்ப பிடிக்கும். யூசுவலா தான் எங்களோட விண்டேஜ் காம்போல பயங்கரமா இருக்கும். இதுல எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். அந்த தியேட்டர்ல பார்க்க வைப் எப்படி இருக்குது? உண்மையுமே நல்லா சிரிப்பாவும் இருக்குது. அதே மாதிரி சாங்ஸும் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா அது டிவிலே பார்த்துட்டு இருந்த படம் இப்போ டிவி போன்லயே பார்த்துட்டு இப்போ தியேட்டர்ல பாக்குறப்போ சூப்பரா இருக்குது. வடிவேல் அண்ட் விஜயோட அந்த ஃபன்னி காம்போலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வேற லெவலா இருக்கு ப்ரோ. அவங்க காமெடி நமக்கு சொல்லவே தேவையில்ல. வடிவேல் சார்னாவே ஒரு காமெடி எப்படி இருக்கு. அதுவும் விஜய் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. சொல்லவே முடியாது. அவ்வளோ செம்மையா இருக்கு. ஓவராலா எப்படி நீங்க நல்லா சாட்டிஸ்ஃபைடா பண்றீங்க? சூப்பரா இருக்கு. எப்படி இருக்காங்களோ அதே ஃப்ளோல எல்லாமே மூமெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பர், வெரி நைஸ். விஜய் அண்ட் வடிவேலோட அந்த ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வடிவேல் சாரோடதும் விஜய் சாரோடதும் சொல்ல முடியாது. அப்ப காம்ப்ளிகேஷன் கொடுக்குறேன். இப்பயும் அவ்வளவு நல்லா ஒர்ப்பா இருக்கு. நல்லா ஒத்துதான்னு சொல்லலாம். போர்ல நமக்கு வந்து நம்மளாலே நம்ப முடியல. என்னடா இவ்வளவு பெரிய படத்தை நம்ம திருப்பி இந்த இடத்துல பாக்குறோமா, இந்த ஒரு சான்ஸ் நமக்கு ரீக்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்களேன்னு ஒரு சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட்டுங்கிற ஒரு சந்தோஷம், ரீக்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்களே ஒரு சந்தோஷம், ரொம்ப ஒரு பெரிய ஆனந்தமா இருக்கும் அந்த இடம். நமக்கு வந்து நம்ம டிவில சாதாரணமா ஒரு படத்தை பார்த்துட்டு போயிடும். ஆனா தியேட்டர்ல அந்த சவுண்ட் எஃபெக்டோட பார்க்கும்போது அந்த ஒரு பிஜிஎம் இருக்கும் போதும் அந்த எப்பயும் நிறைய பிஜிஎம்ஸ் அதுல தனித்தனியாவே பிரிச்சு போட்டிருப்பாங்க. இன்ட்ரோ பிஜிஎம்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஒரு பிஜிஎம் தனியா பார்க்கும்போது நமக்கு தனியா ஒரு ஃபீல் வரும்.
அந்த ஃபீல் குட் வந்து ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா ரீ ரிலீஸ் ஆகிற மூவி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கில்லி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் புக் ஆச்சு, கம்ப்ளீட்டா புக் நாங்க ஆயிடுச்சு. போயிட்டோம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதை எப்படி பார்க்க மிஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? அது திரும்ப அப்ப பார்க்கலனாலும் இப்ப பார்த்தாரு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ 20 years பேக் வந்திருக்கு ரீ ஆமா. ரிலீஸ். ஆனாலுமே புது படத்தை தாண்டியுமே விஜயோட படத்துக்கு ரீ ரிலீஸ்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா புக் ஆயிருக்குது, ஃபுல்லா புக் ஆயிருக்குது. இது எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா எக்ஸைட்மெண்டா? உண்மையிலுமே ப்ரோ இப்போ வர படத்தை விட இப்போ இந்த விண்டேஜ் படம் கொஞ்சம் பழைய படம்லாம் இப்போ வாரணமாயிரம் அதெல்லாம் ரிலீஸ் ஆனப்பல எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி ஃபீல் இது கொடுக்குது ப்ரோ. ஓவராலா படம் எப்படி இன்னும் அதே வைபோடே இருக்குது? அதே வைபோட இருக்குது. எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலுமே அந்த வைப் அப்படியே இருக்குது. சூப்பரா இருக்கு. ஓகே, ஓவராலா எப்படி உங்களுக்கு இது நல்ல ட்ரீட்டா இருக்குது விஜய் ஃபேன்ஸ்? நல்ல ட்ரீட்டா இருக்குது. மறுபடியும் எத்தனை டைம் வந்தாலும் பார்க்கலாம் அந்த படத்தை. இது எந்த இதுலயுமே அமையாது. அது அவங்க நடிச்சா மட்டும்தான் அந்த கதைக்கான இதுவே கருவே இருக்கும்னு சொல்லுவோம்ல. கரு உருவம் எல்லாமே எங்க 2 பேர் மட்டும்தான். அந்த கியூட்டஸ்ட், அது சண்டை போடுவாங்க, சேருவாங்க, அதெல்லாம் ஒரு கட்டத்துல இருந்தாலுமே அந்த கியூட்டஸ்ட் டைம் அது எங்கேயுமே வர திருப்பி நம்ம அதை ரீக்ரியேட் பண்ணவும் முடியாது. அந்த விண்டேஜ் இளைய தளபதி விஜய் எப்படி நல்லா கண்ணு முன்னாடி பழைய மாதிரி வந்துட்டு போன மாதிரி தான் வந்துட்டு போனாரு. அவரோட பழைய படங்கள்லாம் திருப்பி இந்த மாதிரி ஒவ்வொன்னா ரிலீஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஓவராலா எப்படி நல்லா சாட்டிஸ்ஃபைடுங்களா? கண்டிப்பா ப்ரோ, ஒர்த்து ப்ரோ. இதுக்கு எவ்வளவு 10 out of எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 9.5க்கு மேல தரலாம் ப்ரோ. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லா புது படத்தை விட இந்த விஜய் படத்துக்கு ஓல்டு மூவி தான். எத்தனை விஜய் படம் இப்படி போய் பார்த்தாலுமே ப்ரோ நான் அடிக்கடி போய் பார்ப்பேன். செம்மையா இருக்கு மூவி, மிஸ் பண்ணாம எல்லாரும் பார்க்கலாம். ஓகே, நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஓவராலா இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு 10க்கு 10 கொடுப்பேன், 100 கூட கொடுப்பேன். ஓகே, ஓவராலா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுங்களா நீங்க? சாட்டிஸ்ஃபைட், பயங்கர ஓகே, இதுக்கு எவ்வளவு 10 out of எவ்வளவு கொடுக்கலாம் 10 out of 10. விஜய் ஃபேன்ங்க நான், அதனால வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ரீக்ரியேஷன் திருப்பி பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஒன் டைம் தான் ரிலீஸ் பண்ணாங்க, அடிக்கடி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாருமே போய் பார்த்தா பெட்டரா இருக்கும்.